அனைவருக்கும் வணக்கம். கிரியேட்டிவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது இங்கே வயலில் போட்டிருக்க கொத்தமல்லி செடி. சும்மா 2 பாத்தி தான் போட்டிருக்கோம். இது இப்போ நீங்கள் பூத்து காய்க்கிற ஸ்டேஜ். இது காய் பாருங்கள், நல்லாயிருக்கு. சிம்பிளாக உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்களே போட்டுக்கலாம். ஒரு கொத்தமல்லியை 2ஆக உடச்சி போட்டால் போதும். ஒரு கொத்தமல்லியை முழுசாக போடணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக கொஞ்சமே போட்டால் கூட நீங்கள் இது இலசாக இருக்கும்போது பறித்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்காக கடைசியில் போடுவாங்க. இது கொத்தமல்லியாக விளைஞ்சதுக்கப்புறம் நல்ல கொத்தமல்லி வீட்டுக்கு தேவையானது. கெமிக்கல் எதுவும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். கெமிக்கல் எதுவும் இல்லாமல் எதுவும் அடிக்காமல் இயற்கை முறையில் விளையிற கொத்தமல்லி. இது வீட்டிலேயே விளைக்கலாம். சும்மா கொஞ்சமாக கூட போட்டு வளர்த்துக்கலாம். நாங்கள் சும்மா 2 பாத்தி மட்டும்தான் போட்டிருக்கோம். இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இன்னும் முதிர் அடைஞ்சு காய்ஞ்சிரும். காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நம்ம வீட்டு தேவைக்கு நமக்காக சொந்தமாக கொஞ்சம் இடத்துல இருந்தாலும் கொஞ்சமாக போட்டு நாமளே நமக்காக தேவையான அளவு விளைஞ்சிக்கலாம். நம்ம போய் தான் மார்க்கெட்டில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணி இருக்கணும், கொஞ்சமாக நிலம் இருந்தால் போதும். சும்மா 2 பாத்தி இருந்தால் போதும். அதுலேயும் நல்ல கொத்தமல்லி பாருங்கள், நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சும்மா பதப்படுத்தின ஒன்றும் இல்லை. உழவு ஓட்டி விட்டு பாத்தி போட்டு அதில் கொத்தமல்லியை 2ஆக உடச்சி, ஒரு கொத்தமல்லியை முழுசாக போடணும்ல, 2 2ஆக உடச்சி போட்டு அது மேலே மூட்டு எருவுன்னு சொல்லுவாங்க. எருவு போட்டு விட்டால் போதும். போட்டு தண்ணி விட்டால் வந்துடும்.